தோனி ஃபேனா எனக்கு ஒரு விஷயம் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது தோணுன விஷயம் என்னன்னா, எல்லாமே தோனி தான் பண்ணாரு அந்த ஏரால அப்படின்றது வந்து கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருந்தேன். அது காரணம் வந்து அந்த ஒரு தோனியோட மூவியா இருக்கட்டும், அதுல அப்படியே சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து சீனியர் பிளேயர்ஸை வந்து டீம் விட்டு தூக்குனதா இருக்கட்டும், இல்ல 2011 வேர்ல்ட் கப்ல ப்ரமோட் பண்ணதா இருக்கட்டும், இட்ஸ் முரளி ஐ திங்க் ஐ ஷுட் கோ நெக்ஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல, அது எல்லாமே தோனி தனிச்சே எடுத்த முடிவுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் கேரி கர்ட்சனை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது கேரி கர்ட்சனே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்திருப்பாரு, எந்த முடிவுமே நானோ தோனியோ தனியா எடுத்த முடிவு கிடையாது, நல்லா பேசி வச்சு நாங்க வேர்ல்ட் கப் அடிச்சதுக்கு காரணமே அதுதான்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. எங்களுக்குள்ள இருந்த அந்த பாண்டிங் முன்கூட்டியே பேசி வச்சுட்டு அதை கரெக்டா சிச்சுவேஷன்ல எக்ஸிக்யூட் பண்றது தோனி. வெளியே வந்து நான் அதை நம்ம வந்து பிளான் பண்ணுவாங்க, நான் தான் கெத்து அவர் தான் கெத்துன்னு சொல்லவே வரல, பிளான் பண்ணி ப்ராப்பரா நாங்க வந்து பண்ணோம். அந்த ஒரு பாண்டிங் தான் வந்து வேர்ல்ட் கப் அடிச்சு கொடுத்ததுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அந்த பாண்டிங் கண்டிப்பா இருக்கணும் பிட்வீன் த கேப்டன் அந்த கோச்ன்றதும் தெளிவா சொல்லியிருந்திருப்பாரு. கம்பீருக்கும் ரோஹித் சர்மாக்கும் அந்த பாண்டிங் இருக்கா அப்படின்றது எக்ஸாக்டா இருக்கான்னு செலக்ஷன்ல வந்து நிறைய அரசல் புரசலா வந்துச்சு. லைக் இவர் வந்து சுப்மன் கில்ல சொல்றதோ, அவர் வந்து ஜெய்ஸ்வால சொல்றதும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை தாண்டி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தேர் அக்செப்டிங் வித் தட். அது இருக்கும் சந்தோஷம்.